அதாவது குறைவாகத்தான் சாப்பிடணும், ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. ரொம்ப சிக்கனமாக சாப்பிட்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையான அளவு தான் சாப்பிட்ணும். நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய சாப்பிட்றோம். அப்புறம் அதுவே அதுவே தேவையில்லாமல் நிறைய சாப்பிட்றோம். வயிறு ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது. வாய் சுவைக்கு ஆசைப்பட்டு தான் இவங்க நிறைய சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் அளவோடு சாப்பிட்ணும், தேவையான அளவு தான் சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு நடைமுறை இருக்கும்போது, இப்போ வந்து சத்தான உணவுப் பொருட்களை, தரமான உணவுப் பொருட்களை நம்ம குறைவாக சாப்பிடணும். இங்கே தரமான உணவுப் பொருளை வந்து மனிதர்கள் சாப்பிடவே மாட்டேன்றாங்க. ஏன்னா அது வாங்குகிற விலையில் இல்லை. தரமற்ற உணவுகள் தான் வாங்குகிற விலையில் இருக்கிறது. தரமற்ற இப்போ வந்து தரமான உணவுகள் வந்து விலை அதிகமாக இருக்குது. அதனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, வாங்குகிற திறன் எதில் இருக்குது? தரமில்லாத உணவுகள் தான் வாங்குவதற்கு ஏற்றாற் போன்று இருக்கிறது. ஒரு பழங்களாக இருக்கட்டும், நல்ல பழங்கள், திராட்சை பழங்கள், ஆப்பிள் பழம், இது வாங்குகிற மாதிரி இல்லை. நான் வாங்குகிற சக்திக்கு எனக்கு தரமில்லாத உணவு தான் கிடைக்கிது. தரமற்ற உணவுகள் தான் வாங்குகிற விலையில் கிடைக்கிறது, என்னால் வாங்க முடிகிறது, அதனால் நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்ட்டு போகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, தரமற்ற உணவுகளை இவங்க வந்து சாப்பிட்றது மட்டும் கிடையாது, தரமற்ற உணவுகள் மலிவாக கிடைக்கிறதுனால நிறைய வேறு சாப்பிட்றாங்க. நிறைய சாப்பிட்றதும் தப்பு. தரமற்ற உணவுகளை சாப்பிட்றதும் தப்பு, அதை நிறைய சாப்பிட்றதும் தப்பு. தரமற்ற உணவுகளை நீ குறைவாக சாப்பிட்டாலே அது தப்பு தான். கொஞ்சம் கூட சாப்பிடக்கூடாது. அப்போ தரமான உணவுகளை சாப்பிட்ணும், அதை குறைவாக சாப்பிட்ணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தரமான உணவுகள் நமக்கு விலை குறைவாக கிடைக்க வேண்டும். எப்படி ஒரு தரமில்லாத உணவுகள் வாங்குகிற விலையில் கிடைக்குதுல்ல, ஒரு குறைவான விலையில் தரமற்ற உணவுப் பொருள் கிடைக்குதுல்ல, அது மாதிரி ஒரு குறைவான விலையில் உங்களுக்கு தரமான உணவுகள் கிடைக்கணும். தரமான உணவுகள் கிடைக்கணும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னா, இங்கே தரமற்ற உணவுகளுக்கு நம்ம தடை போடணும். அதையும் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. தரமற்ற உணவுகள் எதெல்லாம் இருக்குது, நோய்களை தருகிற உணவுகள், அதுக்கெல்லாம் நம்ம தடை போட்டு தரமான உணவுகள் தான் இங்கே கிடைக்கும். அப்போ அது வாங்குகிற அதாவது வேறு வழி இல்லை, மக்கள் அதை வாங்கி தான் ஆகணும். இதுதான் இங்கே இருக்குப்பா, தரமான உணவுகள் தான் இங்கே கிடைக்கும். ரெண்டும் இங்கே இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போ தரமான உணவுகள் வந்து போட்டி போட முடியாது. தரம் இல்லாதவைகளோடு போட்டி போடக்கூடாது. போட்டி போட்டு தான் தரமான உணவுகளை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்லாம் இல்லாமல், ஏன்னா தரமற்ற உணவுகள் மக்களை பலவீனப்படுத்தும். அதனால் தரமான உணவுகள் இருக்குல்ல, இந்த பழங்கள்லாம் இருக்குல்ல, பழங்கள், அப்புறம் வந்து பருப்பு வகைகள், கடலைகள், இந்த மாதிரி இதைத்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதைத்தான் நான் தரமான உணவுகள்னு சொல்கிறேன். அதனால் இது வந்து வாங்குகிற விலையில் குறைவான விலையில் இருக்கணும். இந்த நாட்டில் வந்து தரமில்லாத உணவுகளுக்கு தடை போடணும். நிறைய சாக்லேட்டு இதுக்கெல்லாம் தடை போடணும். பரோட்டா இதுக்கெல்லாம் தடை போடணும். தரமற்ற உணவுகள் மக்களை அடிமைப்படுத்தி நோய்களை தருகிற அந்த உணவுகளுக்கு தடை போட்டுட்டா வேறு வழி இல்லை, இங்கே தரமான உணவுகள் பெருகிவிடும். தரமான உணவுகள் இங்கே வருவதற்கு எது தடையாக இருக்குன்னா, தரமற்ற உணவுகள் தான் ஒரு காரணமாக இருக்குது. தரமற்ற உணவுகள் மக்களுக்கான உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் இருக்கிற இடத்த பிடிச்சிருச்சு. எங்கே போனாலும் உங்களுக்கு தரமற்ற உணவுகள் தான் வியாபாரம் செய்யப்படுகிறது. காரணம், அதுக்கு நாம் அனுமதி கொடுத்துட்டோம். அதை அனுமதியை மறுக்கணும். நீங்கள் பரோட்டா கடைக்கு தடை போட்டால் இந்த தமிழ்நாட்டில் ஒரு எத்தனை பரோட்டா கடை, எத்தனை பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அதெல்லாம் நின்று போயிடும். அப்போ அவங்களுக்கு மாற்று உணவை நீங்கள் கொடுத்தாகணும். அப்போ ஒரு உணவை நீங்கள் அனுமதிக்கும் போதே இது தரமானதா, இதனால் நோய் வருமா வராதா அப்படின்னு பார்த்து அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அந்த மாதிரி இங்கே கிடைக்கிறது எல்லாமே தரமான உணவாக தான் இருக்கணும். தரமில்லாத உணவுகள் இங்கே விற்பனை செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்னு நம்ம ஒரு சட்டம் போட்டுடணும். அதனால் வந்து அதை அனுமதித்து விட்டு, தரமற்ற உணவுகளை அனுமதித்து விட்டு தரமான உணவுகளை மக்களுக்கு விற்பனை செய்து விடலாம். அறிவுரை சொல்லி தான் நீங்கள் அதை விற்பனை பண்ணலாம். நீங்கள் தரமான உணவுகள் தான் இங்கே கிடைக்கும்னா நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மக்களும் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி தான் தீருவாங்க. தரமான உணவுகள் நிறைய உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி தரமான உணவுகள் உற்பத்தி குறைவாக இருக்குது. காரணம், மக்கள் எல்லாம் தரமில்லாத உணவுகளை தான் நிறைய வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால் தரமான உணவுகளை யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதோட உற்பத்தி குறைஞ்சி போச்சு. அப்போ தரமில்லாத உணவுகளுக்கு நீங்கள் தடை போட்டுட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, தரமான உணவுகளை உற்பத்தி செய்து தான் ஆகணும். அது மக்கள் வாங்குகிற விலையில் நிறைய உற்பத்தி நடக்கும். அப்போ அப்போ மக்களுக்கு அது விலை குறைவாகவும் கிடைக்கும்.